வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. இன்று அதிகபட்சமாக விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர் தலா 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி 7 சென்டிமீட்டரும், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, வாலாஜா தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சேலம் ஆனைமடுவு அணை 5 சென்டிமீட்டரும், நாமக்கல் 4 சென்டிமீட்டரும், திருவள்ளூர் பள்ளிப்பட்டு, ராமநாதபுரம் வட்டானம், காஞ்சிபுரம் செம்பரப்பாக்கம், கரூர் கிருஷ்ணராயபுரம், திருப்பத்தூர் வாணியம்பாடி, ராணிப்பேட்டை அம்மூர் வாலாஜா ரயில்வே, கரூர் மாயனூர், சென்னை எண்ணூர், ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம், நாமக்கல் எருமைப்பட்டி, தூத்துக்குடி கோவில்பட்டி, வேலூர் பொன்னையனை, ராமநாதபுரம் கமுதி, விருதுநகர் ராஜபாளையம், காஞ்சிபுரம் செம்பரம்பாக்கம், தஞ்சாவூர் வெட்டிக்காடு, திருவள்ளூர் பூந்தமல்லி, திருச்சிராப்பள்ளி கொப்பம்பட்டி தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சேலம் மேட்டூர், நாமக்கல் மங்களபுரம், திருச்சிராப்பள்ளி துறையூர், கிருஷ்ணகிரி பாரூர், வேலூர் அம்முண்டி, கரூர் தோகமலை, விருதுநகர் சிவகாசி, சிவகங்கை பயணியர் விடுதி, ஈரோடு அம்மாப்பேட்டை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர் செங்குன்றம், சென்னை பெரம்பூர், நீலகிரி சாம்ராஜ் எஸ்டேட், விழுப்புரம் சுரப்பட்டு, ஈரோடு எலந்தக்கொட்டைமேடு, காஞ்சிபுரம் கொலப்பாக்கம், ராணிப்பேட்டை பாலாறு அணைக்கட்டு, ராமநாதபுரம் திருவாடானை தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சேலம் ஏற்காடு, கிருஷ்ணகிரி ஜம்புகுட்டப்பட்டி, சிவகங்கை திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி போச்சாம்பள்ளி, தஞ்சாவூர் அதிராமப்பட்டினம், நீலகிரி உட்பிரையர் எஸ்டேட், கிருஷ்ணகிரி பையூர், சேலம் ஏத்தாப்பூர், நாமக்கல் புதுச்சத்திரம், நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம், காஞ்சிபுரம் குன்றத்தூர், சிவகங்கை சிங்கம்புணரி, கரூர் பஞ்சப்பட்டி, காஞ்சிபுரம் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி, நீலகிரி செருமுள்ளி, நாமக்கல் திருச்செங்கோடு, சென்னை மதுரவாயில், கோயம்புத்தூர், சிவகங்கை தேவக்கோட்டை, சென்னை நுங்கம்பாக்கம், சிவகங்கை இளையாங்குடி, திருவண்ணாமலை வெம்பாக்கம், சென்னை வலசரவாக்கம், புதுக்கோட்டை திருமயம், சிவகங்கை சேதுபாஸ்கரா அக்ரி கல்லூரி, திருவள்ளூர் கொரட்டூர், திருச்சிராப்பள்ளி தென்பரநாடு, புதுக்கோட்டை அறந்தாங்கி தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையம் மற்றும் மதுரை நகரம், பாளையங்கோட்டை 39.4 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 19.8 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. உள் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 30ஆம் தேதியன்று கோயம்புத்தூர் மாவட்டம் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், இன்று முதல் 30ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள், இன்று தென்மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை மற்றும் நாளைய மறுதினம் தென்மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கேரள கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அக்டோபர் 1ஆம் தேதியன்று தென்மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.